Hi friends, பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷனில் ரெக்கரன்ஸ் ஃபார்மில் பார்த்துட்டு இருந்தோம். நடுவில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதை திரும்பி இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்கரன்ஸ் ஃபார்முலானா என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே அதை பார்த்துக்கோங்க. இப்போ ரெக்கரன்ஸ்னால் முன்னாடி உள்ள டேமை நெய்பர்ஸ் டேமை நமக்கு ஹெல்ப் கொடுக்குறது. காமாவோடைய ஃபார்மில் வந்து என்னென்னா காமா ஆஃப் என்னோட ஃபார்மில் வந்து இதுலேருந்து முன்னாடி உள்ள டேமை வச்சு நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை வேணால் பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோக்கே கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு காமா ஆஃப் என்னன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எஸ் பவர் n - 1 e பவர் -s n வந்து எப்பயுமே பாசிட்டிவ், அதாவது கிரேட்டர் தென் 0 இருக்கும். காமா ஆஃப் n + 1னா 0 to infinity n + 1 மேலே போட்டு என்ன ஆகும், n கிடைக்கும். e பவர் -s வரும் இங்கே ds. சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது, udv மெத்தடில் இருக்குது. uv - integral of v into du. u இதில் என்னது, s பவர் n. dv வந்து சொல்லும் போது e - s into ds. இன்டிகிரேட் ஆஃப் dv பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், v கிடைக்கும். மைனஸ் e பவர் -sன்னு கிடைக்கும். சரி, இதை du/ds பண்ணால் n s பவர் n - 1. ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்டிகிரேட் ஆஃப் u dv இதை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கணும். s பவர் n v என்னது, e இப்போ -e பவர் -s. அதுக்கப்புறம் மைனஸ் இன்டிகிரேட் ஆஃப் v என்னது, -e - s. அடுத்து du வந்து என்னது, n s பவர் n - 1. இப்போ லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். லிமிட் வந்து 0 to infinity ஆஃப் u into dv. லிமிட் சப்ஸ்டிட்யூட் -s பவர் n e - s 0 to infinity மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். என்ன காமன் எடுத்துக்கலாம், 0 to infinity e பவர் -s s n - 1 ds வந்துடும் ds. சரி, இப்போ இதை என்ன செய்யணும்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கவே. ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வரும், இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போ லிமிட் மைனஸில் இன்ஃபினிட்டி வரும். -0 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ இது ரெண்டுமே செல்லாது, இதை விட்டுருங்க. இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது, இதை ஒமிட் பண்ணிடுங்க. இதை ஒமிட் பண்ணதுக்கப்புறம் இதை பாருங்கள், இது n, இது எப்படி இருக்குது பாருங்கள், e பவர் -s s பவர் n - 1 into ds. இதை பாருங்கள், காமா ஆஃப் n வந்து இன்டிகிரேட் ஆஃப் 0 to infinity s பவர் n - 1 e பவர் -s into ds. இது ஒன்றா இருக்கா, அப்போ காமா ஆஃப் n. அப்போ therefore காமா ஆஃப் n + 1 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா n இன்ட்டு காமா ஆஃப் n ஈக்குவல். n + 1 வந்து n இன்ட்டு காமா ஆஃப் n-க்கு ஈக்குவலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, n வந்து கிரேட்டர் தென் 0. சரிங்களா? இன்னொன்று மிஸ்டேக் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயுமே இங்கே n - 1 அப்படின்னா n - 1 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ n = 1 இங்கே 1ஓட பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்து கொரோலரி பார்ப்போம். The requirement n greater than 0 psi of n plus 1 equal to என்ன ஃபார்முலா தான், n ஃபேக்டோரியல். அதாவது psi of n plus 1 equal to n psi n வரும். இப்போ அடுத்து psi n-க்கு பார்க்கும்போது என்ன வரும், n minus 1 psi n minus 1 வரும். அடுத்து பார்க்கும்போது n minus 1 psi n minus 2 psi காமா n minus 2 வரும். இப்படியே போயிட்டே இருக்கும்போது n into n minus 1 n minus 2 இப்படியே போய் 2 1 இப்படி வரும். கடைசியாக காமா ஆஃப் 1 கிடைக்கும். கடைசியாக இப்போ காமா ஆஃப் 1க்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். காமா ஆஃப் n-க்கு என்ன ஃபார்முலா, இன்டிகிரேட் 0 to infinity s பவர் n e பவர் -s n - e பவர் -s into ds. காமா ஆஃப் 1னா 0 to infinity
s 1 minus 1 0 e power minus s into ds gamma of 0 to infinity e power minus s into ds na e power minus s ஓட இன்டிகிரேஷன் பண்ணால் e power minus e minus s infinite 0 அப்போ மைனஸை காமன் எடுத்துருவோம் e power minus infinity minus 0 minus e power 0 வந்து j1 e power 0 e power minus infinity என்னது 0 e power 0 1 0 minus 1 minus into plus 1 அப்போ gamma of 1 equal to 1. Thank you friends. அது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன் பார்ப்போம்.